எடுத்து எழுதினோம் பிஜியை பற்றி சொன்னது. அதில் அவங்க என்ன சொல்றாங்க, பிஜியை பற்றி புகழ்ந்து மிக அழகாக புகழ்ந்து சொல்றாங்க. அப்போ அதைத்தான் இவர் சொல்றாரு, நீ பிஜியை ஒரு இடத்துல புகழ்றாய். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் ஒரு தாபியுடைய அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கும் அளவுக்கு நீ புகழ்கிறாய் ஒரு இடத்துல. ஆனா இன்னொரு இடத்துல வந்து அவருடைய மொழிபெயர்ப்ப பலர் எச்சரிக்கை செய்திருக்கிறான்னு சொல்றாய். என்ன இது புறம்பாடா தெரியுது என்பதாக சொன்னார். அப்ப அதுக்கு நாங்கள் பதில் சொன்னோம். என்ன ஆரம்பத்தில் உண்மையில அவர் வந்து 2000ஆம் வருடத்துக்கு முன்னால வந்து அவர் என்ன நல்லா தான் இருந்தாரு, அதுக்கு பின்னால்தான் அவர் வழிகட்டு போனாரு அப்படின்னு நம்ம அந்த இடத்திலேயே நாம் சொல்கிறோம். திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை வந்து நாம ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவா? அது 1998 தமுமுக முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட்ல பேசும் பொழுதே இதை தெளிவா சொல்லியிருக்கார். புகாரிலையும் முரணான செய்திகள் இருக்கு என்பதை சௌர் பிஜே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கிளிப்பிங்க பாருங்க. ஆயிஷா நாயகிட்ட வந்து அந்த செய்தி கிடைக்குது. என்ன கிடைக்குது தெரியுமா? ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், மையத்து போனோம் ஜனாசா, இறந்தவர் வந்து அதாவது இறந்தவரை சுற்றி இருந்து கொண்டு மக்கள் அழுதார்களேயானால் இவங்க அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, எல்லா ஹதீஸும் உள்ள இருக்குது. எப்படி இருக்குது? இன்னல் மையித்த லயுஅஸபு பிபுகாய் அஹ்லிஹி, குடும்பத்தார் அழுகின்ற காரணத்தினால் மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்திங்க. இந்த செய்திய ஆயிஷா நாயகிட்ட வந்து சில பேர் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க அழுகுறதுனால. ஆயிஷா நாயகிக்கு வந்து பெரிய ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டாங்களே, இது அடிப்படையே மாத்தி சொல்றீங்க. நான் அழுகுறதுனால அந்த பணத்துக்கு வேதனை செய்யப்படுதுன்னா இது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி இருக்காது. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அதாவது நான் அழுதா எனக்கு தண்டனை ஓகே, மையத்தை சுத்தி உட்கார்ந்துகிட்டு மற்றவங்க அழுதா மையத்துக்கு வேதனை செய்யப்படுது என்பது இந்த கோட்பாடு எப்படி அறிவுக்கு பொருத்தமா இருக்குது? அறிவுக்கும் பொருந்தல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க உங்கள்ட்ட, அதுக்கு தனியா வச்சிருங்க. ஹஸ்புக்குமுல் குர்ஆன், குர்ஆன் போதும். குர்ஆன் என்ன இருக்குது? லா தஸிரு வாஜிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தர் சுமைய ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு இருக்குது. ஆயிஷா நாயகி குர்ஆன் ஆயத்தை வாசி காட்டுறாங்க. ஒருத்தர் சுமைய ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு குர்ஆன் தெளிவா சொல்லுது. அப்ப இவன் அழுவ சுமைய வந்து மையத்து சுமக்குமா? நான் அழுகுறதுக்கு அந்த மையத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் அழுகுறதுனால அந்த மையத்தை அழுகுற ஒப்பாரி வச்சவர்கள் வச்சுக்கிறோமே, ஒப்பாரியே வச்சா கூட ஒப்பாரி மையத்தா வச்சுச்சு. நீங்க போய் மையத்துக்கிட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சா மையத்தை தண்டிக்கிறதுங்கிறது இருக்குது. இது என்ன நியாயம்? நம்ம பிடிக்காத ஆள் பண்ணாலும் அழுதாலும் அவன் தண்டனைக்கு ஆக்கிடலாமே. எவனா பிடிக்காத செத்து போயிட்டான்னா அவன் வீட்டுல உட்காந்து இன்னும் கொஞ்சம் அதாவப்படுறான்னு சொல்லி அழுதுலாமே. இப்ப நம்ம அழுது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது இது எவனும் செய்ய மாட்டான். அல்லாஹ் செய்வானா? நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்ய மாட்டீங்க. அல்லாஹ் இப்படி செய்வானா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பல நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பதிவு செய்யப்படுற காலத்திலே ஆயிஷா நாயகி மறுத்து இருக்கிறாங்க. இது ஏதோ தப்பா வழங்கியிருப்பாங்க. மனிதர்கள் கேட்டு சொல்றதானே நேரடியா மோதுது. இஸ்லாமிய கோட்பாடு, அடிப்படை, நம்பிக்கை எல்லாத்தோடையும் நேரடியா மோதுது. சஹீஹ்னு சொல்லி ஆட்கள் சரியா இருக்கிறனால சஹீஹ்ங்கிறோம். சொல்லக்கூடிய ஆட்கள் கரெக்டா இருக்கிறாங்க அதனால சஹீஹ்ங்கிறோம். சொல்லக்கூடிய ஆள் சரியா இருந்தா மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் வைக்கணும். இப்படித்தான் ஆயிஷா நாயகி அன்னைக்கு என்ன செய்றாங்க? ஏன் இப்ப குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாருன்னு, நீ என்ன அதுக்கு மாத்தமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது? அது வருது. இது அந்த செய்திக்கு தனியா வச்சிடறாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. அந்த செய்தியை தூக்கி தனியா வச்சிடறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம சொல்லலாம். பத்ரு போர் நடக்குது. பத்ரு போருடைய வரலாறு பின்னாடி சொல்லுவோம், அதனால ஷார்ட்டா சொல்றேன். அதுல எல்லாரும் கொல்லப்பட்டுறாங்க. அபுஜெயிலே அந்த குரூப் எல்லாம் கொல்லப்பட்டவங்க எல்லாம் தூக்கி அந்த பாலடைஞ்ச கணத்துல தூக்கி போடுறாங்க. அலீபு பத்ருங்கிற இடத்துல கொண்டு போடுறாங்க. பாலடைஞ்ச கணத்துல தூக்கி போட்டுட்டு அவங்கள நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இந்த மாதிரி இன்னா வஜத்னா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஃபஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா கேட்கிறாங்க. கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அத்து கல்லிமு அஜிசாதன்ல அர்வாஹலஹா, அல்லாஹ்வுடைய தூதரே உயிர் இல்லாத உடம்போடவா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யார்கிட்ட போய் பேசுறீங்க? அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க, உயிரற்ற உடல்ல போய் பேசுறீங்களே அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இன்னஹும் லயஸ்மஊனல் ஆன், இப்ப அவங்களுக்கு கேக்குது.
இப்ப நான் சொல்வதை கேட்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் புகாரியில எல்லா கிதாபுகளிலும் இருக்குது. இதே செய்தி ஆயிஷா நாயிட்ட திரும்பவும் வருது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட குறை புரிஞ்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, இறந்தவர்களை உம்மால் செவியேற்க முடியாது, செவியேற்க செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, இறந்து போனவர்களை செவியேற்க செய்ய உம்மால் முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீ முடியும்ங்கிற. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாத்தமா அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவாங்களா? இது அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள் கேட்பாங்கன்னு சொல்லாம நம்ம தப்பான வழியில இருந்தோம் என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க. அங்க எல்லாம் தெரியும்ல, செத்து போய் கணத்துல போட்ட உடனே அவனுக்கு கிடைக்கக்கூடிய நரகம், போக்குவரத்து, தண்டனை என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத எல்லாம் எடுத்து காட்டியிருப்பான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகே. அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள். அப்படி சொல்றாங்கல்ல, யஅலமுன்னு சொல்லியிருப்பாங்க, புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப நம்ம சொன்னது சரியா, அவங்க நடந்துகிட்ட சரியா என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களே தவிர கேட்கிறாங்க, நான் பேசுறது கேட்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, தெளிவா இருக்கிறோடு நேர மோதிர மாதிரி வருதுன்னா மனிதர்கள் கேட்டு அறிவிக்கிறது தான். அதனால அப்படி வேகமாக புகாரியோ முஸ்லிமோ எடுக்க வேண்டியதில்லை. அதுல ஒரு 2, 3, 10, ஒரு 15, ஒரு 20, ஒரு 100 கூட இருக்கலாம். ஒரு 6000, 7000 செய்தி இருக்கும் பொழுது ஒரு 100 ரொம்ப நம்பகமான புத்தகம் சொல்லப்பட்டாலும் மனுஷன் தப்பே வராதா? மனிதன் தொகுத்தது தானே. தப்பு வராம தொகுத்துட்டாருன்னா அவர் அல்லாஹ் அப்புறமேடு. ஒரு தப்பு இல்லாம ஒரு மனிதன் தொகுக்க முடியும்னு சொன்னா அவன் அல்லாஹ் அப்புறமேலு. தப்புக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தானங்க. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நிறைய. அப்ப இது புதிய கண்டுபிடிப்பு ஒண்ணு இல்ல. அது திரும்ப வகை செய்தி எப்படி முரண்படும் என்ற அடிப்படையில அது 1998 சொல்லி இருக்கின்றோம். அப்பயே இந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்திருக்கின்றோம். முரண்படக்கூடிய செய்திகளை இப்ப நாம ஆய்வு செய்கின்றோம். நம்ம எந்த விதமான இணைத்து வைத்து எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியல அப்படின்னு முழுது முரண்படுது, இது முரண்படக்கூடிய செய்திதான் என்று அறிவிக்கின்றோம். அப்ப இது ஆய்வு செய்து மாறுறது